டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் மசால் வடை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மசால் வடை நீங்கள் நவராத்திரி ஸ்பெஷல் பிரசாதமாகவும் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாதாரண நேரங்களில் ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணுன்னாலும் இந்த மாதிரி மசால் வடை செஞ்சு சாப்பிடுங்க. நார்மலாக இந்த மசால் வடை பண்ணுறதுக்கு பட்டாணி பருப்பில் தான் பண்ணுவோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பட்டாணி பருப்பு நிறைய பேருக்கு கிடைக்கல. அதனால் இன்றைக்கி இந்த மெத்தடில் சூப்பராக பண்ணியிருக்கிறோம். இது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் கொண்டக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு மசால் வடை செய்ய போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம இந்த பாத்திரத்தில் ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலை எடுத்திருக்கோம். 1/4 கிலோ கொண்டக்கடலை நான் பெரிய சைஸில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம். இந்த 250 கிராம் கொண்டக்கடலையை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 10 மணி நேரம் ஊறணும். நல்லா 10 மணி நேரம் நல்லா ஊறி இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக ஊறி வந்துடும். 10 மணி நேரம் குறையாமல் ஊறணும். அவ்வளோ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் நல்லா ஊறி வந்ததை 2-3 தடவை கழுவிட்டு நான் வந்து கடலையாத்தான் இந்த எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்கக்கூடியதை ஒரு பெரிய மிக்சி ஜாரில் இப்போ நம்ம 1/4 கிலோ கடலையை ஒரு 2 ரவுண்டாக போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நான் இதில் பாதி மட்டும் சேர்த்துருக்கேன். அரைக்கிற பக்கம் வந்து அரைச்சிட்டு வந்து சொல்கிறேன் எப்படி இருக்கணும்ன்ட்டு. இப்போ நம்ம முதல் ரவுண்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சிட்டு வந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அதாவது ரொம்பவும் வலுவலுன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பரபரன்னு இருக்கணும். அப்புறம் தான் நமக்கு சரியாக இருக்கும். வடை போடும்போது நல்லா அருமையாக வரும். இப்போ நம்ம அரைச்செடுத்ததை இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ மீதி இருக்கிற கடலையும் நம்ம இதே போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த இடத்துல நீங்கள் கொண்டக்கடலை வந்து வெள்ளை தான் எடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து கருப்பு கடலை சிறுசு பெருசு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2வது ரவுண்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதையும் நம்ம பவுலில் சேர்த்துடலாம். இப்போ கொண்டக்கடலையை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்து இந்த பவுலில் இருக்கிறதுல நம்ம வந்து இங்கே பெரிய வெங்காயம் தான் ஒரு 100 கிராம் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். பொடுசாக வெட்டி நல்லா நொறுக்கி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 4 கொத்து நல்லா பொடி கருவேப்பிலையாக இருக்குது. அதனால் நான் முழுசாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய பெரிய கருவேப்பிலையாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை ஒரு 5 விரல் அளவு இந்த அளவுக்கு நல்லா கூட்டி பிடிச்சோம்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அதை சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையெல்லாம் ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால் கூட கொஞ்சமே சேர்க்கணும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். அடுத்து இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ சின்ன மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 இஞ்சி அளவு இஞ்சி எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த அளவில் பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் பெரிய சைஸு தான். 4 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தாப்பில். வெள்ளைப்பூடு வந்து நான் ரசப்பூண்டு தான் எடுத்திருக்கேன். 2 எடுத்துட்டு போகும்போது இந்த அளவில் இருக்கும். 2 அதை காஞ்சி தொலியை மட்டும் நீக்கிட்டு அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனு அதையும் இதில் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சுட்டு 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ நம்ம சின்ன மிக்சி ஜாரில் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். அதாவது 1-2 பரபரன்னு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே வலிச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இருக்கிற அந்த கெட்டியான அந்த மாவுலேயே நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிறணும். இதுவே நமக்கு சரியாக இருக்கும் அளவு. நம்ம வெங்காயம் வேறு சேர்த்துருக்கோம். அதில் வேறு லேசாக தண்ணி இறங்கும். அதனால் இதுவே நமக்கு சரியாக இருக்கும் பிசைகிறதுக்கு. இந்த வடைக்கு எக்ஸ்ட்ரா மாவு எதுவும் சேர்க்கக்கூடாது. அரிசி மாவோ இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது மட்டும் சேர்த்தா தான் நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. பிசைஞ்ச பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக உதிரியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நமக்கு உருட்டுறதுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படியெல்லாம் பொரிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நல்லா முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஆவி பறக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. மீடியமான ஹீட்டில் தான் இருக்கணும். அடுப்பு மீடியத்தில் தான் இருக்கணும். இப்போ நமக்கு சரியான சூட்டோட அளவில் இருக்குது. இப்போ ரெடியாக வச்சுருக்க மாவில் அப்படி கொஞ்சமாக எடுங்க. சின்ன சின்ன குட்டி தான் நம்ம போட போகிறோம். லேசாக அப்படி எடுத்துகிட்டு அவ்வளோதான். இந்த அளவில் எடுத்துகிட்டு ரொம்ப இறுக்கி பிடிக்க வேண்டாம். லேசாக இந்த மாதிரி பொண்ணும்போது லேசாக அப்படி உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு அப்படி மெதுவாக வந்து எண்ணெயில் போட்டுருங்க. அப்படியே எடுக்கிறோம். கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுக்கிறோம். லேசாக அப்படி வரல இந்த மாதிரி ரொம்பவும் டைட் பண்ணாமல் அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக கொண்டு வந்து எண்ணெயில் போட்டுருவோம். இப்போ நம்ம எண்ணெயோட சூடுக்கு தக்கன எத்தனை உருண்டை பிடிக்குமோ அத்தனை உருண்டை நம்ம கனெக்ட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இதை நீங்கள் ஆமாவோட சைஸில் தட்டி போடனாலும் போட்டுக்கலாம். இப்போ ஆமாவோட சைஸில் இந்த மாதிரி சின்னதாக உருண்டையாக உருட்டிட்டு ரேஸ் அப்படி நைஸாக வச்சுக்கிட்டு இந்த உள்ளங்கையில் வச்சு ஒரு அமுக்கிட்டு இந்த தட்டி கூட போடலாம். நீங்கள் 2 டைப்பில் கூட போட்டுக்கலாம்.
போண்டா சைஸ்லையும் போட்டுக்கலாம், வடை சைஸ்லையும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உள்ளே போட்டாச்சு. எண்ணெய் சூடுக்கு தக்கனையும் அந்த எத்தனை பிடிக்குமோ அத்தனைக்கு உள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு உடனே பிரட்டிட வேண்டாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் உதிரியாக இருக்கும். அதை நம்ம உருட்டி தான் போட்டிருக்கோம். அதனால் உடனே நம்ம கம்பி போட்டோம்னா நொறுங்கிடும். அதனால் இப்போ நம்ம அதை எதுவும் பிரட்ட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். ஆன பிறகு நம்ம அதை பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கம்பியை வச்சுட்டு லேசாக மட்டும் அப்படியே புரட்டி விடுங்க. அது வந்து நம்ம புரட்ட முடியாது, உருண்டையாக இருக்கிறதுனால அது உருண்டுக்கிட்டே தான் வரும். இந்த மாதிரி லேசாக அங்கிட்டும் தள்ளி மட்டும் விடுங்க. எண்ணெயிலே நீந்திக்கிட்டே இருக்கட்டும். நல்லா ஒன்று போல் வந்து வரணும். சூடு எக்காரணத்தை கொண்டும் ரொம்ப ஹெவியாக இருந்துடக்கூடாது. மீடியமான ஹீட்லேயே தான் இருக்கணும். அவ்வளோதான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா ஒரு முருண்டு வந்து வரும். இப்போ நம்ம உருண்டைகளை போட்டு உள்ளே போட்டு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷத்தில் இன்னும் நமக்கு வெந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டியை வச்சு லேசாக அப்படியே புரட்டி விட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நல்லா விரிஞ்சு ஒன்று போல் வெந்து வரும். நமக்கு வந்து வரணும். நல்லா சூப்பராக வந்து வரணும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வடை போட்டு சாப்பிடும்போது இந்த வடை ரெடியாக கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். மீடியமான ஹீட்டில் பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி சலசலப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பபுள்ஸ் எல்லாம் ஏன் வருது அப்படின்னா உள்ள வெங்காயம் சேர்த்துருக்கனால நமக்கு அந்த பபுள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு விட்டுறக்கூடாது. இப்போ நமக்கு லேஸ் அந்த மாதிரி நல்லா செவந்து வந்துருக்கு பார்த்தீங்களா. நல்லா எல்லா பக்கமும் செவந்து வந்த உடனே அந்த பொறுவறுப்பு தெரியும். செவந்த உடனே அந்த பொறுவறுப்பு தெரியும். அந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். வேக்காடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும் மீடியமான ஹீட்டில். அதனால் டயத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொறுன்னு நல்லா செவந்து வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இதுதான் சரியான பக்குவம். இப்போ நம்ம 2வது ரவுண்டு போட போகிறோம். முதல் ரவுண்டு பக்குவமாக எடுத்தாச்சு. 2வது ரவுண்டு அதேமாரி சூடை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப லோவில் சூடு வச்சு போட்டிங்க அப்படின்னா எல்லாமே எண்ணெயில் பிரிஞ்சிடும். அதனால் கரெக்டாக மீடியமான ஹீட்டில் வச்சு போடுங்க. அதான் சரியாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி இப்போ நம்ம 2வது ரவுண்டும் இப்போ எண்ணெய் வந்து ஒரு 1 நிமிஷம் சூடு படுத்திட்டு எப்பயும் போல் உருண்டையாக தான் போடுறேன் நான். நீங்கள் வந்து நம்ம 2 சொன்ன சைஸில் எந்த சைஸ்லனாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் கொண்டக்கடலை போண்டா. எதுக்காக இந்த கொண்டக்கடலை போண்டா இன்றைக்கி சூப்பராக போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த பட்டாணி பருப்பில் தான் வழக்கமாக நம்ம வந்து கடைகளில் வந்து அந்த பருப்பு வடை, மசால் வடை இதெல்லாம் சொல்லுவாங்க. அது ரெடி பண்ணுவோம். அது நிறைய பேருக்கு எனக்கு பட்டாணி பருப்பு என்னென்னு தெரியாது, அது கிடைக்கல அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலையை வாங்கி நல்லா சூப்பராக ஊற வச்சு நல்லா ஒரு போண்டா சைஸ்லையும் நம்ம வந்து 2 ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். நல்லா மேலே ஊற நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே சாப்பிடலாம் போல் இருக்கு. சாப்பிடும்போதே அந்த இஞ்சி பூண்டு கருவேப்பிலை வாசம் சும்மா செம்மையாக இருக்குது. மசால் வடை அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்தால் தான் நல்லா அருமையாக இருக்கும். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.